அடியன் பேர் தாரணி. வில்லிவாக்கம் அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலோட ஓதுவார். நம்ம திருக்கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, அகத்திய முனிவர் கைலாய மலையில் சுவாமியோட திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக போகும்போது மொத்த தேவர் குலங்கள்லாம் ஒன்று இணைஞ்சு சேர்ந்து நின்னதால் பூமி ஒரு பகுதியாக சாயவும் சுவாமி தென் திசைக்கு போக சொல்லி அகத்திய முனிவருக்கு அருள் பண்ணுறாரு. அதன் விளைவாக அகத்திய முனிவர் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வரும்போது ஒவ்வொரு தலங்களாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுடைய இந்த வில்வாராயணம், வில்லிவாக்கத்துடைய பழைய பேர் வில்வாராயணம் அப்படின்ற இந்த காடு, அந்த பேரை மருவி வில்லிவாக்கமாக மாறிடுச்சு. வில்வங்கள் அடர்ந்த காடு தான் வில்வாராயணம், வில்வக்காடு. இது வழியாக வரும்போது இங்கே 2 அரக்கர்கள், யாருன்னா வாதாபி வில்வகன், இன்னும் 2 அரக்கர்கள் இருக்காங்க. அந்த 2 அரக்கர்களும் என்ன செய்யறாங்க, வர முனிவர்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறோன்னு சொல்லி அவங்க வயிற்றுக்குள்ள போய் அவங்கள வதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையை அறிஞ்சு அகத்திய முனிவர் என்ன செய்யறாரு, அந்த அரக்கர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சாப்பிட ஆரம்பிறாரு. அவருக்கு ஒரு அரக்கன் மாம்பழமா மாறி வரும்போது மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த அரக்கனை வயிற்றுலயே செரிமானம் செஞ்சிடறாரு. வாதாபி ஜீரணம்னு சொல்லி அந்த அரக்கனை வயிற்றுலயே ஜீரணம் செஞ்சிடறாரு. சிவ சிவ. இதை தெரிஞ்சதும் இன்னொருத்த வில்வன் கூப்பிடுறாரு வாதாபி வரல. ஒரு வெளியில வரணும்னு அவர் அழைக்கிறாரு. எல்லாரையும் பண்ண மாதிரி இந்த மாதிரி வந்துருவாரு அப்படின்ற எண்ணத்துல உடனே தன்னுடைய சுயரூபத்துக்கு வராரு வில்வன். உடனே அகத்தியர் என்ன செய்யறாரு, அருகம்புல் ஆயுதமா பயன்படுத்தி வாதாபிய வில்வனை வதம் செய்யறாரு. வில்வனை வதம் செஞ்ச பிறகு அந்த தோஷம், அதாவது அவர் செஞ்சது நன்மை வேண்டிதான், ஆனாலும் கொலை செய்த குற்றமா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க உள்ள சுவாமியை, நம்ம அகத்தீஸ்வர பெருமானை பிரதிஷ்டை செஞ்சு சுவாமியை நோக்கி தவா இருக்காரு. அப்பேற்பட்ட சிறப்பு தலம் நம்ம அகத்திய முனிவர். அவர் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கம் தான் உள்ள சுவாமியா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே இங்க ஒரு இடம் தான் நம்ம இல்ல வேற வரலாற்று, அதாவது பாடல் பெற்ற தலங்கள் நிறைய இருக்கு. அந்த வகை நம்ம அகத்தியர், ஆமா, இது அகத்தியர் புராண தலம். இது பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில இது புராண தலமா நம்ம திருக்கோயில் விளங்கிட்டு இருக்கு. அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்ச திருத்தலம் இங்கதான் இருக்காரு சுவாமி. அது இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா, சுவாமியை பிரதிஷ்டை செஞ்சுட்டு அகத்தியர் சுவாமியை நோக்கி தவம் இருக்காரு. பல காலம் இருக்காரு. அப்போ அவருக்கு சுத்தி இருக்கிற அந்த தீயவர்களால எந்த கெடுதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமான் நமக்கு வெளியே இவரை நிறுத்துறாரு, வீரபத்ரரை காவலுக்கு வைக்கிறார். நம்ம திருக்கோயில்ல எல்லையில வீரபத்ரர் காவலுக்கு இருப்பார். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். ஏன்னா வீரபத்ரர் காவலுக்கு இருக்கிறது நம்ம திருக்கோயில்ல தான். அகத்தியருக்காக வீரபத்ரரை சுவாமி காவலுக்கு வச்சிருக்காரு. அப்படி சுவாமியை நோக்கி அவர் தவம் செஞ்சுட்டு இருக்கிற காலங்கள்ல நாக கூட்டங்களும் தேவர்களும் அகத்திய பெருமானை வணங்குறதுக்காக, அகத்திய பெருமானை தரிசனம் செய்யறதுக்காக நிறைய தேவர்களும் நாக கூட்டங்களும் 7 லோகத்துல இருந்தும் தேவர்கள்லாம் அகத்தியரை தரிசனம் பண்ணிட்டு அகத்தியர் முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச சிவபெருமானையும் வழிபாடு செஞ்ச ஐதீகமுள்ள திருக்கோயில். அங்ககாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாய் கிரகத்துக்கு மூலமா இந்த பூமிக்கு ஏற்பட்ட இங்க பெரிய தீங்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது இந்த முனிவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கலந்து ஆலோசனை செய்யும் போது மிகப்பெரிய வேலை செய்யறாங்க. அங்ககாரனையே அழைக்கிறாங்க. முன்னால எந்த தீங்கு வராம இருக்க நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும்போது, இந்த அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச சாமி இருக்காரு, அவரை வழிபாடு செஞ்சா நான் குளிருவேன் அப்படின்னு சொல்லி அங்ககாரனுக்காக தீர்த்தம் குளங்கள், அந்த குளத்தை, நம்ம குளம் இருக்கு, அந்த குளத்தை தூர்வாரி பெருசு பண்ணி அந்த குளத்துல இருந்து நீர் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமியை பிரார்த்திக்கிறாங்க. அவங்க உருவாக்கின குளம். ஆமா, அகத்தியர் ஆரம்பத்துல அகத்தியர் பண்றாரு, அப்புறம் அவங்க அதை பெருசு பண்றாங்க, குளத்தை விரிவுபடுத்துறாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்ககாரன் மூலமா இந்த உலகுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை செய்யற திருத்தலம். அதன் மூலம் அங்ககாரன் செவ்வாய் தோஷங்கள் நீங்குது இந்த ஆலயத்துல. ஆமா, இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு சுவாமி பரிபூரணமா அருள் செய்யறாரு. குழந்தை பேர் இல்லாதவங்க, இசை அப்படின்ற அந்த கலைகள்ல சிறந்து யாரெல்லாம் வரணும்னு விரும்புறவங்க
அவங்க எல்லாரும் வந்து இங்க வழிபாடு செய்யக்கூடிய அற்புத தலம். சுவாமியோட சிறப்பு வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கும், அது போல இந்த மன வளர்ச்சியோ இல்ல உடல் வளர்ச்சியோ இல்ல ஏதாவது ஒரு இடர்பாடு உள்ளவங்களோ வந்து சுவாமிய வழிபாடு செய்யறது மூலம் அவங்களுக்கு அதெல்லாம் கண்கூற இன்ன வரையும் நீங்கிட்டு இருக்கு. இங்க வந்து இந்த ஆலயத்துல அம்மை எப்ப தரிசனம் செஞ்சா எல்லா பீனியும் போயிடுது, எந்த கஷ்டமும் இல்லை, எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது. நிச்சயமா எல்லா பெருமான் திருக்கருணையால ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம். நம்ம திருத்தலத்தோட தலை மரம் வரல வந்து நம்ம வில்வ மரம் தான். நமக்கு தலைமரம் தலை விருட்சம் வந்து இந்த தலை விருட்சம் வந்து இந்த வில்வ மரம். சிவாய் நமக்கு வந்து தீர்த்தத்து பேரு அங்ககார தீர்த்தம்னு பேரு. அந்த ஆலயத்துக்கு எதிரில இருக்கு. எதிரில இருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னா சுவாமி வந்து குளத்தை பார்த்த மாதிரி இருப்பாரு. சுவாமி தீர்த்தத்தை பார்த்த மாதிரி திருத்தலம். அதாவது காசியில வந்து சுவாமி கங்கையை பார்த்த மாதிரி இருப்பாரு, தீர்த்தத்தை பார்த்த மாதிரி இருப்பாரு. அது போல நமக்கு சுவாமி இங்க தீர்த்தத்தை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு அற்புதமான காசிக்கு நிகரான ஆலயம். நிச்சயமா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் நம்ம சுவாமி இங்க இருக்காரு. இங்க தீர்த்தமும் தலை விருட்சமும் சுவாமி ரொம்ப சிறப்பு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இத்தனை கால ஆண்டு இந்த முறைதான் வந்து ராஜகோபுரம் சுவாமி திருக்கருணையால ராஜகோபுரம் புதுசா கட்டியிருக்காங்க. அம்மா கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சுங்களா? முடிஞ்சு மண்டலாபிஷேகமும் முடிஞ்சிச்சுங்களா? நம்ம கோயில இப்ப புதுசா ராஜகோபுரமும் கட்டி பெருமான் பெரிய அளவுல எல்லா உயிருக்கும் அருள் செய்ய எழுந்தருள். சிவ சிவ. இன்று இந்த ஆலயத்துக்கு அம்மையப்பரை தரிசிக்க வந்த எங்களுக்கு உங்களை பார்த்தது பெரும் பாக்கியம். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ன பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் திருவாயால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன இந்த ஆலயத்தோட வரலாறும் ஆண்டவனோட கருணையும் இங்கே வந்து கலந்து கொண்டு அம்மையப்பரை தரிசிக்கிற பக்தர்களுக்கு நடக்கிற நன்மைகளும் சொன்ன உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றிகள் அம்மா. இன்னும் சிறப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அகத்தியர் முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச லிங்கம் உள்ள இருக்கு. இப்ப பெரியவர் தான் இருக்காரு. நம்ம சுவாமி மூலவர்ல இருக்கிறவர் பெரியவர். அவரு பல்லவர்களால பிரதிஷ்டை பண்ணவர். அகத்திய முனிவர் சுவாமி பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் பல்லவர்கள் வந்து சுவாமிக்கு பணி செய்யறாங்க. எடுத்து கோயில கற்கோயிலா கட்டுறாங்க. பல்லவர்கள் தான் கட்டுறாங்க. அப்போ சுவாமி என்ன செய்யறாங்கன்னா நம்ம சுவாமி தானே பெரியவருன்னு நல்லா சுவாமி பெருசா பிரதிஷ்டை பண்றாங்க. அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச சிவபெருமான் சிவலிங்கம் உள்ள அகத்திய முனிவர் திருவுருவத்துக்கு கீழே சுவாமி வழிபாடு செய்யற மாதிரி கோலத்துல உள்ள இருக்கு. நம்மளால தரிசிக்க முடியுமா அவரை? முடியும். அப்படியா? ஏன்னா நம்ம ஐயனை வரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க எங்களுக்கா தெரிவிச்சீங்க. இனிமே வரவங்க எல்லாரும் தவறாம தரிசிப்பாங்க. சுவாமியை சுத்தி வரும்போது அகத்திய முனிவருக்கு பூஜை செய்யற மாதிரி வணங்கி இருக்கிற கோலத்துல சின்னதா அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச சிவபெருமானும் சிவாய நம சிவாய நம சிவாய நம. இந்த பிறவியில் இதெல்லாம் நாங்கள் கேட்டு தரிசனம் பண்ணுறது பெரும் பாக்கியம். ஏன்னா ஆலயத்துக்கு எல்லோருமே வருவாங்க, சுற்றி பார்ப்பாங்க. ஏதோ அந்த மூலவரை எதிர என்ன சாமிக்கா அது பார்த்துட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படி போயிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறுங்களும் சிறப்புகளையும் உங்களை மாதிரி ஓதுவார் இந்த எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லும்போது அதெல்லாம் காது குளிர கேட்டு இனிமேல் வரவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணி அவங்களோட எல்லா பிணியுமே போயிடும், எல்லாமே நன்மை பெறுவார்கள் என்பதை தங்கள் திருவாயால் கூறியதால் மிக நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி வேறொன்றும் அறியன் பராபரமே சிவதாயுமானவர். எல்லோருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் உடனே வர முடியலன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அப்பன் இடத்துல இதுக்கும் விண்ணப்பம் வச்சு ஐயனே உங்களை நாங்கள் தரிசனம் பண்ணணுன்னு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து தரிசிக்குமாறு எல்லா அருளையும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். அம்மாவுக்கு நன்றி. சிவாய நம சிவாய நம.